அப்பா என்னமா ஆட்டா வாங்கி வச்சேன் ராசா வரவில்லையே யார பொண்டுகளா சப்பு வாடி இருச்சே மாமா வருவாருன்னு மல்லாக்க படுத்திருந்தேன் மாமா வருவாருன்னு மல்லாக்க படுத்திருந்தேன் மாமா வருவாருன்னு மல்லாக்க படுத்திருந்தேன் மாமா வரவில்லையே அதுல வந்து மாடி ஏறிடுச்சு ஆஹா சூப்பர் மாமா இன்னும் காணலே பெட்டிக்கார மாமா என்னடி பொம்பளையா பிறந்ததுக்கு உண்மையிலே நீ ஆம்பளையா இருக்கு பொம்பளையா தாண்டி அழகா இருக்க சூப்பரா பொண்ணா பிறந்ததுக்கு சாலூர்ல மண்ணா பிறந்திருந்தா ஆம்பளைய உழுது விவசாயம் பண்ணிருப்பாங்க நல்லா உழுதுருப்பாங்க நல்லா உழுது விவசாயம் பண்ணிருப்பாங்க பாவாடை சட்டையை மாட்டிக்கிட்டு பின்னாடி போறேன் 2 பயலுக்கு வந்துகிட்டு எப்பா அவன் பாவடைய தூக்கு பாத்தியாரியா எதுக்குடி தூக்க சொல்றாங்க நேத்து சாயந்தரம் 3 மணிக்கு கார் எடுத்துட்டு போனீங்களே அந்த பிள்ளைய தானே எனக்கு பரிசம் போட ஆமா உண்மையிலேயே என்னுடைய உயரத்துக்கும் அவளுக்கும் கரெக்டா இருக்கு சரியா இருக்கு சூப்பர் ஆனா பொண்ணு அழகான பொண்ணு வேற ஒண்ணும் இல்ல பைபாஸ் ரோட்ல விடுறி உறிஞ்சிரன்றே நீ உறின்றே என்ன மேடைக்கு மேடை போட்டு கொலையா கொள்றாப்புல உனக்கு 60 அவளுக்கு 20 2 பேத்துக்கும் பொருத்த மாத்தே இருக்கு விடாத ஆளை டவுசரோட நிக்க எடுப்பாட்டுறாதே சரியா அடை சண்டாளில சூப்பர் என்னன்றே அதானே ஊர்ல ஒரு ஆம்பளையும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுங்க அதுக்காக ஒரு டவுசர் உரியன்னு பாக்குறியா நீ என்னதான் உறிஞ்சாலும் நீயா அவரை செஞ்சுக்கிற வேண்டியது அவர் உன்னைய செய்ய முடியாது உனக்கு 60 உனக்கு அவருக்கு 60 உனக்கு 20 60 கொண்டாங்க அவருக்கு 60 உனக்கு 20 இந்த பொம்பளை எல்லாம் எப்படித்தே இந்த சாக்கெட்டு சட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக எல்லாத்தையும் அவுத்து பட சொல்லிட்டு தெரிய சொல்றியா அங்க போயிடு அங்கிட்டு போடி டீ அங்கிட்டு ஊத்துங்க கசகசங்குது சரி என்னோட தோழியை கூப்பிட்டுருமா நீங்க தோழி எல்லாம் இருக்காங்களா உங்களுக்கு ஆமா உள்ள தோழி இருக்காங்க அம்மா இருக்காங்க தோழி இருக்காங்க சரி கூப்பிட்டுருமா கூப்பிடுங்க வாமா தோழி நல்ல பிளக்கா சத்தமா வாமா தோழி அப்படி சொல்லுங்க வா பாடி நல்லா சிறுவண்டாவல ஏய் அங்கே இல்ல ஐயோ எங்க போ இங்க அவருங்க இது தேவையா உனக்கு இது தேவையா போறதும் போற நல்ல ஆளா பார்த்து போகாம இப்படியா கலடு கட்டையுமா பாதியிலே விட்டு ஓடி போயிட்டாப்ல கொரோனாவில எல்லாம் போயிரும் பேசாம இரு ஆமா அடாடாடா பெண்ணுக்கு பெண்ணே பொறாமை கொள்ளும் பேர் அழகு அரியலா ஒண்ணுக்கு இருந்துட்டு வந்துருவா என்ன நீ அப்பதான் இருந்து ஒண்ணுக்கு இருக்கவே கூப்பிடுற பொம்பளைக்கு பொம்பளை சுகர் இருக்கா சோறு பொம்பளைக்கு பொம்பளை ஒத்தாசை பண்ணி போகணும்ல ஒத்தாசை உனக்கு வந்தா நீ போடி ஏன்னா எனக்கு வந்தா நீமா புடிச்சுக்கிட்டா விட போற பயமா இருக்கு ஆம்பளைய தோண அறமாட்டான் ஓவரா இருக்கு உன்னையும் பார்த்து ஆம்பளை வர்றாங்கன்னு வச்சுக்க அப்படியே கிளுக்கிழந்தே இருக்கும் சரி இதுக்கு முன்னாடி நீ காட்டுக்குள்ள போயிருக்கியா காட்டுக்குள்ளையா காட்டுக்குள்ள தாண்டி அதையே எத்தனை தடவை கேட்குற போனதில்லை பொய் சொல்லாத உனக்கு முடியெல்லாம் களைஞ்சிருக்கு தாவணியெல்லாம் களைஞ்சிருக்கிறத பார்த்தா காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் உனக்கு குமரி இருக்கேன் காட்டுக்குள்ள நான் போயிருக்கேன் இதை விடு அது கீழே விழுந்துடாது விடு அப்படியே விடு
இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு பாரு. ரொம்ப நேரம். நீ யாரையாவது காதலிக்கிறியா? நானா ஆ. ஊர்ல ஒருத்தரை காதலிக்கிறேன். என்ன சொல்ற? ஆமா. யார் அந்த புண்ணியவன்? மாப்பிள்ளைய பிடிச்சிட்டு வரவா? நீ புடிச்சிட்டுலாம் வர வேண்டாம். மாப்பிள்ளைய புடிச்சிட்டு வரவா, மாப்பிள்ளைக்கு இருக்கிறத புடிச்சிட்டு வரவான்னு. என்னைய கோயம்புத்தூர்ல பஞ்சு மில் ஓனருக்கு கேட்டாக. சரி. அவர் வந்து என்னதுன்னா, ஆ. நீ வந்து எனக்கு மட்டும் பொண்டாட்டியா இருக்கணும்னு சொல்லி கேட்டார். ஓ, அவர் வந்து எனக்கு மட்டும்தான் நீ பொண்டாட்டியா இருக்கணும்னு கேக்குறாரு பொண்ணுகிட்ட. ஆ. நான் சொல்றேன், அப்படிலாம் இல்ல, ஒரு நாளைக்கு ஒரு புருஷன் மட்டும் எனக்கு போதும், நீ ஒரு நாள் மட்டும்தான் தாலியை கட்டி வாழ்ந்துட்டு போடான்னு சொல்லிட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு புருஷன். ஏண்டி உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ஒரே புருஷனோட வாழ்றதாண்டி நம்ம தமிழரோட பாரம்பரியமே, கலாச்சாரம்லாம். சரி, நீ வயசுக்கு வந்துட்டியா? ஐயோ, என்ன கொண்டுற? வயசுக்கு வந்துட்டியா? வரலையே. வரலையா? அந்த மிருதங்காரன் கூட போ. அவன் சும்மாவே ரப்பு ரப்புன்னு போட்டு அடிச்சு கிடக்குறாங்க. வர வச்சிருவேன் அடிச்சு. சரி சரி சரி. அப்பா உங்ககிட்ட வந்தாரா? அப்பா வந்தாரு. என்ன சொன்னாரு? அவர் என்னைய வச்சுக்கிறாரு. ஏய், அத வச்சிருக்கான்னு சொன்னாரு. காட்டுக்கு காவல் போக சொன்னாரு. சொன்னாரு. நீ இதுக்கு முன்னாடி காட்டுக்கு போனது இல்லைன்னு சொல்ற. முத புகையில பயமா இருக்கும். அப்புறம் போயிட்டோம்னா சுகமா இருக்கும். இல்ல பயமா இருக்கும். இதெல்லாம் நல்லா தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்க. ஆமா, காட்டுக்குள்ள போனா சுகமா இருக்கும். அப்புறம் அவ்வளவுதான். சரி, நம்ம 2 பேர் மட்டும்தான் காவலுக்கு போறோமா? இந்த தாவணி பாவாடை எங்க தைச்ச? உன் சைஸுக்கு அளவா தைச்சிருக்காங்களே. என்ன பண்றது, ஒவ்வொரு டெய்லரா போய் பார்த்தேன். சரி, அவன் அளவு இருக்கிறன்னு சொல்லி என் துணியை பூரா அவுத்து விட்டேன். துணியை பூரா அவுத்துட்டேன்னா மொட்டை குண்டியோட அளவு எடுத்திருக்கேன். ஆமா. அப்படி இத போட்டு எடுத்தா கூட ஒரு அளவுக்கு இஞ்சி தெரியும். உன்னை அவுத்துட்டு எடுத்தா ஒண்ணுமே எடுக்க முடியாதடி. என்ன பண்றது, ஒரு டெய்லர்ட்ட போனி, அவர் வச்சு இப்படின்ட்டாரு. பாவடைய தூக்க சொன்னாரு. இல்ல அளக்கத்துக்க. சரி சரி, அளந்தாரு. இப்படி ஒவ்வொரு டெய்லர்ட்டா போகும்போது கடைசியா ஒரு டெய்லர்ட்ட போனி. கடைசியா அதான் அந்த ஆளுக்கும் கடைசி. சரி, பாருங்க, பகல் எல்லாம் அவர் தைக்க மாட்டார். அப்புறம் நைட்டு 12 மணி ஆனதே அவர் கிளம்புமா. என்னது தொழில். சரி, நானு 12 மணிக்கு போயிட்டு ஆர்வத்துல 12 மணிக்கு ராத்திரில. சரி, நமக்கு டெஸ்ட் தைக்கணுமே அப்படின்னு சொல்லி நானும் போயிட்டேன். சரி, நல்லா ஒட்டு முடி வச்சு தோடு போட்டு உள்ள 2 பந்து வச்சு பொம்பளை வேஷம் போட்டு போயிட்டு இதே மாதிரி போயிட்டு. சரி சரி போயிட்டு அவன் முண்டாட்டி முண்டை அங்கிட்டு கிடக்கு. சரி சரி, அவன் முன்னாடி அங்கிட்டு கிடக்கு. சரி, அதை கொண்டு போய் ரூமுக்குள்ள சாத்தி விட்டு என்னைய கூட்டி விட்டு தனியா ஒரு ரூமுக்குள்ள கூட்டி போயிட்டு அவன் வந்து அளக்குறேன் பாருங்க. டேப்பு விட்டு அளக்கல, வீடு கட்டும் பாருங்க டேப்பு. ஆமா, அதை வந்து சுத்தி சுத்தி அளக்குறேன். உன்னைய சுத்தி அளக்க அங்க என்னடி இருக்கு? இல்ல அளவு எவ்வளவு? உன்னை அளக்கல, நூல் கயிறு போதுமேடி. அழகுடி, இங்க வாயே. உண்மையாலுமே உன்னைய பார்க்கல எனக்கே பொறாமையா இருக்கு. இந்த சீன்லையும் கட்டி பிடிக்க கூடாது, புரியுதா? நான் கேப்பேன், நீ பதில் சொல்லணும். நெஞ்சுக்குள்ளே என்னதுன்னு சொன்னா தெரியுமா? 2 பந்து இருக்குதானே நான் சொல்லி தெரியணுமா? பூவே பூச்சூடவா, வாயில நான் பூச்சூடவா. என்னடா என் வாயிலேயே இருக்க? என் வாயோட உன் வாய் தாண்டா பெருசா இருக்கேன். உன வேலையை பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, இங்க வா. நம்மளாம் அம்மா கூட காவலுக்கு போகணும். இப்படி அடக்க ஒடுக்கமா இருக்கணும். வர்றப்ப எனக்கு இப்படித்தான் இருந்துச்சு. கசகசன்னு இருக்கா? இந்த அந்த பெட்டியில போய் ஒண்ணுக்கு இருந்துட்டு வா போ. ஆஹா, அங்கிட்டு போடி. இருப்பா, ஒரு மரமா போய் இருக்க வேணாமா? அதுக்கா என் பெட்டி தான் கிடைச்சா. ரொம்ப என்ன நடக்குதுங்க? நாடகம்மா. வணக்கம். நாடகம் தானா? நல்லா இரு, நல்லா இரு. 100 வயசுக்குலாம் இருக்கேவா, நீண்ட ஆயுளோட நிறைய செல்வத்தோட இந்த கலை உலகத்துல பேரும் புகழோட வாழணும், சரியா? சரி.
இந்த இடத்துக்கு வர முன்னாடி முன்னாடி ஒரே பயம் எனக்கு. என்ன பயம்? அத்தாடி இவ்வளவு குளிரா இருக்கு, இவ்வளவு குளிரா இருக்கு. நானும் அப்படிதான் நினைச்சேன். அப்படின்னு பயந்துக்கிட்டே வந்தேன். இங்க வந்து பார்த்தா இல்ல நம்ம ஆளு சரி, குளிர்லாம் தெரிச்சிருச்சு. தெரிஞ்சிருச்சு. பயம் இல்லாம பயந்து போயிருச்சு. இந்த இடத்துக்கு வந்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அப்படியே பேரின்பமா இருக்குமா. ஏண்டி, இங்க வா, உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப சுகமா இருக்கு. ஏய், நீ என்ன சுகத்திலே இருக்கு? என்ன சுகமா தான் இருக்கு முதல்ல ஆரம்பத்துல. வரிசையா போகையில கால் வலிக்கையில எரிச்சலா இருக்கும். அவட்ட கேட்டுக்க, இல்ல அனுபவம் அவளுக்கு தான் தெரியும். இத பாத்தியா, மயில்கள் எல்லாம் ஆடுவதும் குயில்கள் எல்லாம் பாடுவது, மரங்கொத்தி பறவை டக் டக் என்று ஓசிடுவதும். எப்படி போடுது? டொக்கு டொக்குன்னு கரெக்டா பிடிக்கிற பாருங்க. எப்படி நாடகம் பார்த்திருக்கு. அந்த காட்சியை பார்க்கும் பொழுது எப்படிமா இருக்கு? காரைக்குடி ஆட்சி மாதிரி. ஏ அப்பா, எனக்கு ஒரு கோபம். அக்கா நீங்க வரணும்னு எவ்வளவு சொன்னேன். தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கம் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கியே, ஏன் காரைக்குடி இசை நாடகம் சொல்ல மாட்டேன்? நான் ஒரு ஆள் வந்திருக்கேன்ல ஒண்ணு. நானும் கேக்குறேன், நானும் வந்திருக்கேன்ல, உன்னை இவ்வளவு தூரம் ஆட வச்சிருக்கேன்ல, திண்டுக்கல் நாடக நடிகர் சங்கம்னு சொல்றியா? சரி, இருக்கட்டும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஊரு நம்ம எல்லாமே ஓரினம். ஆமா, நம்ம வீட்டுக்குள்ள நம்ம எல்லாரும் கலை குடும்பம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால இந்த காட்சியை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு? கனவந்த காட்சி என்ன வெளி நிலவே, கனவந்த காட்சி என்ன வெளி நிலவே, அதை விட்ட கோலம் என்ன வெளி நிலவே, ஓடி வந்த வேகம் என்ன வெளி நிலவே, ஓரிடத்தில் நிற்பதென்ன வெளி நிலவே, கனவந்த காட்சி என்ன வெளி நிலவே, அதை விட்ட கோலம் என்ன. நினைத்து நினைத்து சொல்ல வந்த செய்திகள் என்ன, உன் நினைவில் மாறி நின்று விட வேதனை என்ன. நினைத்து நினைத்து சொல்ல வந்த செய்திகள் என்ன, உன் நினைவு மாறி நின்று விட்ட வேதனை என்ன, விளையாடும் காதலரை காதலாயோ, அறியாமல் பார்த்தபடி திகழ்கின்றாயோ, கனவந்த காட்சி என்ன வெளி நிலவே, கண்டுவிட்ட கோலம் என்ன வெளி நிலவே. காதல் எங்கள் சொந்தம் என்று அறியவில்லையா, இந்த கண்ணி உள்ள உனக்கு இருந்த நானும் இல்லையா. காதல் எங்கள் சொந்தம் என்று அறியவில்லையா, கண்ணி உள்ள உனக்கு இருந்து காணவில்லையா, உன் மோக நிலை மறந்துவிடு ஒளிந்து வீடு வெள்ளி நிலாவே, கனவந்த காட்சி என்ன வெளி நிலவே, கண்டுவிட்ட கோலம் என்ன வெளி நிலவே. நிலவே. இப்ப இந்த இடத்துக்கு வந்தோடனே எப்படி இருக்கு அப்படின்னு இடத்த பத்தி வர்ணிச்சாச்சு. சரிங்கம்மா, அதுக்கப்புறம் ஆத்தாடி இவ அழகா வரணிங்கம்மா. ஆண்டவன் படைச்சானா செஞ்சானே தெரியல. செஞ்சுதாம்மா படைச்சிருக்கேன். அழகுல குறைச்சலா இல்ல என் சொலகுல குறைச்சலா? ஏய், உன்கிட்ட எங்கே சொலகு இருக்கு? இல்லடி, இங்க எடுத்துட்டு வந்திருக்கியா இல்ல வீட்டுல இருக்கு? வீட்ல வீட்ல இருக்கு, வீட்ல வீட்ல. சரி, உனக்கு ஆண்டே சொலக படைச்சிருந்தா என்ன பண்ணிருப்ப? புடச்சு புடச்சு பார்த்திருப்பேன். சரி, இந்த பறவைலாம் வந்துச்சு, வரட்டும் வா. ஆலோலம் 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 சொல்ல சிட்டு இங்க வந்து திரையில் மீது செங்குருவே கொண்ட கூட்டமாக வருகிறது. அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா, அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா, அடுத்த மீது வருகிறதா பேராசையா. நல்லா ஆட்டுறது. சரி, அதனால இந்த இடம் ரொம்ப புனிதமான இடம். வணக்கத்துக்குரிய பெரியவங்க யாராவது வந்தாங்கன்னா என்னை கூப்பிடுங்க. சரிங்கம்மா, ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று காவலை பார்க்கலாம். போலாமா? போலாம். சோ சோ